ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? மட்டன் சூப்பு சுவையில் முருங்கலை சூப்பு இப்போ பார்க்கலாம். முருங்கலை பறித்து நல்லா அந்த காம்பெல்லாம் கிள்ளி நல்லா அலசிக்கோங்க. அந்த காம்போடையும் போடலாம், இல்லைன்னா இலையை மட்டும் எடுத்து கூட போடலாம். வெங்காயம் பூண்டு உரித்து வச்சுருக்கேன். அதோட மிக்ஸி ஜாரில் போட்டு ஒரு 2 பல்ஸ் போட்டுக்கலாம். இல்லைன்னா கல் இருந்தால் கல்லில் கூட நீங்கள் தட்டிக்கோங்க. நான் வந்து பல்ஸு தான் போடுவேன். அதனால் ரெண்டு வெங்காயம் 2 ஒரு 4, 5 போட்டுக்கோங்க. தாராளமாக நல்லாயிருக்கும். போட்டுட்டு கொஞ்சோண்டு உங்கள் காரத்துக்கு தகுந்த மாதிரி காரமாக இதெல்லாம் சூப் வச்சு குடித்தா தான் நல்லாயிருக்கும். அதனால் மிளகு எடுத்துக்கோங்க. குழந்தைங்க குடிக்கிறாங்கன்னா காரத்தை கொஞ்சம் கம்மி பண்ணிக்கோங்க. மிளகு நல்லா ஒரு ஸ்பூன் அளவுக்கு அள்ளி போட்டுக்கோங்க. சீரகம் கொஞ்சம் போட்டுக்கோங்க. போட்டு நல்லா தேவையான அளவுக்கு போட்டு 2 பல்ஸ் ரொம்ப மையாக அரைக்காமல் 1, 2 நம்ம கல்லில் தட்டினா எப்படி இருக்கும் அந்த மாதிரி தட்டி வச்சுக்கோங்க. இப்போ நம்ம குக்கரில் தான் இது பண்ண போகிறோம். குக்கர் காய வச்சு நம்ம போட்டதையும் போட்டு நம்ம அரைச்சதையும் போட்டு நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. விட்டு தேவையான அளவுக்கு தண்ணி மஞ்சத்தூள் போட்டு வதக்கிட்டு தேவையான அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கோங்க. தண்ணி ஒரு கொதி வரட்டும். நல்லா கிண்டி விட்டுக்கோங்க தண்ணி. ஏன்னா மசாலாலாம் சேர்த்துருக்கோம்ல, இது பண்ணி நல்லா கிண்டி விட்டுட்டு நம்ம உரி வச்ச முருங்கலையை கழுவிட்டு அதில் போட்டுக்கோங்க. அதில் போட்டுட்டு அது மாதிரி ஒரு டைம் கிண்டி விட்டுட்டு அதுக்கு தேவையான நம்ம சூப்புக்கு தேவையான உப்பு போடணும். எவ்வளோ உப்புன்னு பார்த்து நீங்கள் எவ்வளோ சூப் வைக்கிறீங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி உப்பு போட்டு ஒரு 2 விசில் விட்டு எடுங்க. நான் விசில் விட்டது நான் எடுக்க முடியல. விசில் விட்டுட்டு நான் எடுத்துட்டேன். எப்படி பாருங்கள், அந்த கலரே மாறி போயிருக்கு. நம்ம எப்படி ரெடி ஆகிடுச்சின்னு பார்க்கணுன்னா ஓப்பன் பண்ணி பார்த்தோன்னா இந்த கலரே வேறு மாதிரி சேஞ்சாக இருக்கும். பண்ணால் அவ்வளோதான், ரெடி. 10 மினிட்ஸில் ரெடி ஆயிரும். இப்போ என் பையன் கூட எப்படி குடிக்கிறான் பாருங்கள், நல்லாயிருக்கும். அவனுக்காண்டி காரம் கம்மியாக தான் போட்டேன், நல்லாயிருக்கும். நீங்கள் முருங்கலை சூப் குடிப்பீங்களான்னு கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோ